குனிதரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரரையும் படைத்த புனிதரும் நெய்யவன் புந்தியினாலும் பொருந்துகவே பொருந்துகவே எல்லாமல்ல அன்னையுடைய திருவருளாலும் ஆதி குருமுதல் ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்க சுவாமியுடைய குருவருளோடு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே இந்து மக்கள் கட்சி தமிழகம் மற்றும் இருகூர் ஸ்ரீ மருதாச்சலமூர்த்தி கோவில் சேவா சங்கம் மாபெரும் கல்வி நல உதவி விழா குழந்தைகளுக்கு இன்றைய தினத்திலே அன்னை அங்காள பரமேஸ்வரி அக்கணத்தி பொக்கணத்தி அண்டபை இரண்டத்தி மிக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடிச்சி தேடியுமா காணா சிவசக்தி நாடிவனை போற்றும் அடியால் வினைபோக்கி அஞ்சல் என்று தோன்றுகின்ற அம்மை தொடியடைச்சி சாத்தரியா பச்சை நிறுத்தி பவள கொடியடைச்சியாக விளங்குகின்ற அன்னையுடைய இந்த ஆலயத்துக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவிலே ஐயா சொன்ன மாதிரி காலையில் சென்னைக்கு சென்று இந்த விழா இந்த குழந்தைகளுக்காக நடைபெறுகிறது. கண்டிப்பாக வர வேண்டும் என்று நம்முடைய இந்துக்களுக்கு எங்கெல்லாம் சீரழிவு ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று தன்னுயிரும் பாராது இரவு பகல் பாராது ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களே, மேடையில் வைத்திருக்கின்ற நம்முடைய மிலிட்ரி கருப்பன் ஐயா அவர்களே, சிதம்பரம் ஐயா அவர்களே, சக்திவேல் ஐயா அவர்களே, அவர் குருதுரையாக இருக்கின்ற அன்பர்களே, அதுபோல நம்ம மருதாச்சலமூர்த்தியினுடைய கோவிலுடைய அறங்காவலர்கள் பொறுப்பாளர்கள் நாகராஜ் ஐயா அவர்களே, அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு குழந்தையில ஒரு கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் எப்படா முடிப்பாங்க, எப்படா கொடுப்பாங்க. இந்த நேரம் போக போக இந்த குழந்தைகளுடைய எண்ணம் ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கிறாங்க. எப்போ நமக்கு இது கிடைக்கும் எந்த நேரத்துல நல்லா பாருங்க. 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். படிச்ச அறிவு வருமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட், கை இருக்கிற விலங்கு எது சொல்லுங்க. குழந்தைகளா 2 3 கேள்வியில் முடிச்சிருவேன். படிச்ச அறிவு வருமா 1, கை இருக்கிற விலங்கு எது 2, கை இருக்கிற விலங்கு எது சொல்லுங்க. யாரு? தவறு. கை இருக்கிற விலங்கு யானை. 5 கை இருக்கு. யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு. விலங்குல யானைக்கு தான் கை இருக்கு. தும்பிக்கை நமக்கெல்லாம் நம்பிக்கை. விநாயகப் பெருமான் இருக்கிறது. யானைக்கு பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடும், நமக்கு கொடுக்காது. ஆனால் நம்ம கை எதுக்கு? தானம் தர்மம். தப்பு தவறு தானம் தர்மம். இந்த கை இருக்கும் போதே நாம் எழுதுறது படிக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த மிக அற்புதமான முறையில் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுபோல நாம் என்ன எண்ணுகின்றோமோ என்ன ஆகணுங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிடணும். ஃபர்ஸ்டே நாளைக்கு நடக்கணும்லாம் கிடையாது. ஒரு வட்டம் இருக்கு, வட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1+1 இருக்கு. கூட்டினா என்ன வரும்? 2. அதை 3 ஆக்க முடியுமா? இன்னொன்று 1 போட்டால் தான் 3 ஆகும். அப்போ இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 வேலை செய்கிற மாதிரி நீங்கள் ஒரு 4 பேர் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தான் 4 பேர் சொல்கிறத கேளுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த 4 பேர் யார் சொல்லுங்க? 1 அம்மா, 1 அப்பா, 1 குரு, 1 தெய்வம். இந்த 4 பேர் சொல்றது யாரெல்லாம் கேட்கின்றீர்களோ உங்களுக்கு சிரமம் வராது, கஷ்டம் வராது. கேட்கலினா அடுத்த ஜென்மால ஆப்பிரிக்கா நாட்டில் பன்னிக்குட்டியா பிறப்பான்னு எழுதி வச்சிருக்குது கருட புராணத்துல. ஆனால் அம்மா அப்பா சொல்றது யாரெல்லாம் கேட்கிறீங்களோ கஷ்டம் வராது, நஷ்டம் வராது. அவங்கள தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை, குரு இல்லைன்னா அவ்வளவுதான். குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை. ஒளி தீபம் எரியோன்னா தூண்டுகோல் வேணும். மலரும் மனமும் ஒன்று, தங்கமும் அணிகளும் ஒன்று. அதுபோல கற்கொண்டில் சுவை இருக்கிற மாதிரி இந்த 3-4 பேர் சொல்றதை நம்ம கேட்டோம்னா எந்த இடத்துல சிக்கல் வராது. அதனால் நீங்க படிக்கின்றவர்கள் எல்லாம் விவேகானந்தர் சொன்ன மாதிரி தீ பிளம்பு போன்ற இளைஞர்கள் எனக்கு தேவை, கடலையும் நீந்தி கிடக்க ஆயத்தமுள்ள எனக்கு தேவை. இப்படிப்படையிலும் கிராமமாக சென்று மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்தின் மேன்மை எடுத்து செல்ல முன்வர வேண்டும். இப்ப படிச்சா என்ன வரும்? அறிவு வருமா? வராது. காய்ச்சல் வந்தா எத்தனை நாள் இருக்கும் ஒரு மனிதனுக்கு? 2 நாள். தலைவலி வந்தா 1 நாள். வீட்டுக்கு மருமகன்லாம் வந்தாங்கன்னா எத்தனை நாள் இருக்கு? இப்போ அம்மாலாம் இருக்கிறாங்க, எத்தனை நாள் இருப்பாங்க வீட்டுக்கு? மருமகன் வந்தா 1 நாள், ஆஃப் டே, அவ்வளோதான், முடிஞ்சு. வந்தா போயிடுவாங்க. அது மாதிரி வந்தா போகுன்னா படிச்சா போயிடும். வந்தது விலகும். அப்ப என்ன விலகுன்னா அறியாமை விலகி மெஞ்ஞானம் அஞ்ஞானம் 2 இருக்கு. அறியாமை விலகி அந்த அறிவை நமக்கு கொடுக்கு. அதனால ஆசிரியர் சொல்றதை நம்ம கேட்டு படித்து உள்வாங்கி அடுத்த நிலைக்கு செல்வது. அத்தகைய அறிவை எல்லாமல்ல இறைவன் திருவருளாலே மாதா பிதானுடைய அருளாலே குருவருளாலே எல்லோருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து இந்த விழாவை மிக சீரோடும் சிறப்போடு நடத்துகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி புள்ளினால் வருடம் கோடி புதுமண்ணால் 100 கோடி துல்லிய செங்கலால் தூய 300 கோடி அன்னையுடைய திருவருள் கிடைக்கட்டும். ஆதிபராசக்திக்கு ஜெய ஜெயம்.
பாரதியார் சொல்ற மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, அதை நீ வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சொல்ற மாதிரி இதையெல்லாம் நம்ம கேட்டாலே நமக்கு அறிவானது மேலோங்கி கொண்டிருக்கும். 4 வகையான கண் இருக்கு. தோல்கண், தியானக்கண், நெற்றிக்கண், திவ்யக்கண். 3 வகையான குணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாத்வீகம், ராஜசம், தாமசம். 3 வகையான நேரம் இருக்கு. காலையில 4லிருந்து 8 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சரஸ்வதி நேரம். வாணி கலை வாணி அருள் வாமி உன் வீணை மேவும் கையால் என்னை ஆதரி, புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வை, வித்தக பெண்களை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி. அந்த 4 to 8 நீங்க எதை படிச்சீங்கனாலும் அப்படியே உள்ள இருக்கு. அடுத்து 8 மணிலிருந்து 10, 12 மணி வரைக்கும் லட்சுமி வர்ற நேரம், பேங்க் ஓப்பன் ஆகிருக்கும், வேலைக்கு போவோம், பணம் வர்ற நேரம். அடுத்து 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் துர்காவுடைய நேரம். அது சாயந்தரம் அதே மாதிரி 4 to 8, 8 to 12, 12 மாறிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் நம்முடைய குணமும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த குணம் மாறினாலும் நம்ம படித்த அறிவு நம்மை மாற்றாது. அதற்கு தான் இந்த அறிவை உள்வாங்கிக் கொள்வது. அறிவு கடையில் கிடைக்குமான்னு கேட்குறேன். காக்கில கொடுக்குமா? வாங்கிக்கலாம். கிடைக்காது. படிக்க படிக்க உள்வாங்க உள்வாங்க பெரியவங்க சொல்கிறத கேட்கும்போது இருக்கணும். சமையல் கட்டில் எப்படி அம்மா இருக்குது, அந்த சமையல் பண்ணும்போது காய்கறியை 2ஆம் 3ஆ போடாமல் கரெக்டாக பக்குவமாக அறுத்து போடுற மாதிரி நம்மெல்லாம் பக்குவமாக வேண்டும். படித்தா பக்குவமாக முடியாது. அந்த பக்குவத்தை பக்தியால் கொண்டு வர வேண்டும். அதை அம்மா அப்பாலாம் சொல்லித்தரணும். நீங்கள் கஷ்டப்பட்ட பரவாயில்ல, குழந்தை கஷ்டப்படக்கூடாது நினைக்கக்கூடாது. கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்த்தணும் என்று சொல்லிக்கொண்டு ஆதிபராசக்திக்கு ஜெய ஜெயம். வாழ்வுமானவள் வாக்குமானவள், வாழ்வுமானவள் வாக்குமானவள், விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள், விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள், உடம்புமானவள் எங்கள் உயிருமானவள், அன்னையானவள் அவள் அனைத்துமானவள், தாழ்வு நீக்கியே நம்மை தாங்கிக் கொள்பவள், தாழ்வு நீக்கியே நம்மை தாங்கிக் கொள்பவள், அன்னையானவள் அவள் எங்கும் இருப்பவள், ஜோதியானவள் சிவனின் பாதியானவள், ஜோதியானவள் சிவனின் பாதியானவள், அன்னையானவள் அவள் இங்கும் இருப்பவள், அன்னையானவள் அவள் இங்கும் இருப்பவள் என்று சொல்லிக்கொண்டு எல்லாமல்ல இறைவன் திருவருளும் உலக சேம நலம் பெறட்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபரட்டும், நிலம் குளிரட்டும், மழை பொழியட்டும், பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தியினுடைய திருவருள் கிடைக்கட்டும். எல்லாம் நிறைவாகட்டும்.